பேசுவதற்கு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயாராக இல்லாத ஜோன்ஸ் கம்பெனிக்கு புரோக்கர் வேலை செய்யற கலெக்டரா இருக்காரு. நான் வலியுறுத்துவேன். கோரிக்கை என்ன? நீ விசாரிக்க சொன்ன ஆளர் கலெக்டர் உத்தரவு போட்டு ஆளரை வயலேட் பண்ணி அதை புறந்தள்ளி தாசில்தார் பட்டா போட்டிருக்காங்க. அதை நிறுத்தி வைக்க என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இதை செவிமடுப்பதற்கும் இதை பேசுவதற்கும் தகுதியற்ற ஒருவரை மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் என்பது அவமானம். ஆகவே நான் திரும்பவும் சொல்றேன், அது ஜோன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி மட்டும் அல்ல, எத்தகைய கொம்பனாக இருந்தாலும் சரி, திமுகவை சார்ந்த மிக முக்கிய பிரபலமா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவை சார்ந்த முக்கியமான நபராக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் உறுதிபட சொல்கிறோம், ஆரோக்கியநாதபுரம் மக்களின் சொத்தில் ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுத்துவிட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்களுக்கு அரசு கொடுத்த இனாம் நிலத்தை அயோக்கியர்களுக்கும் கொள்ளை கும்பலுக்கும் அள்ளி கொடுக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்தை இப்படியே விட்டுவிட முடியுமா? இப்ப காத்திருப்பு போராட்டம் ஒரு நாள் நடந்திருக்கு. நாங்க இன்னைக்கு தான் நடத்தல, விஎம் சத்திரத்துல போன 2ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். கலெக்டர் அலுவலகத்துல செப்டம்பர் 10 காத்திருப்பு போராட்டம் நடத்தி தான் இந்த ஆர்டரை வாங்கியிருக்கோம். இப்ப ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகம், மாவட்ட கலெக்டர், இந்த நிர்வாகம் அனைத்தும் ஜோன்ஸ் கம்பெனிக்கும் அவர்களால் நிர்வாகப்படுத்தப்படுகிற அரசியல் புரோக்கர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் துணை போயிட்டு இருக்கிறத நாம் பார்க்கணும். ஆக இப்படி விட முடியாது. இப்ப காவல்துறை நம்மிட மிக அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு நீங்க கைதாகுங்கிறாங்க. நாங்கள் கைதாக தயாராக இருக்கிறோம். கோரிக்கைக்கு விடை தேடும் வரை கைதாக தயாராக இருக்கிறோம். மாநில அரசு நாளை சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இதை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவார்கள். மாநில அரசு பதில் சொல்ல வேண்டியது வரும். நாங்க சொல்லிட்டோம், இன்றைக்கு கலெக்டர் அலுவலகத்தில் தான் நாங்க உட்காருவோம் சொன்னோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் என்றுதான் நாங்கள் அறிவித்தோம். காவல்துறை அன்பாக கேட்டுக்கொண்டதின் விளைவாகத்தான் வண்ணாரப்பேட்டை மைதானம் முடிவெடுக்கும். எங்களுக்கு இட பிரச்சனை இல்லை, நீ அரசு பண்ணி கொண்டு வைக்கிற இடமும் பிரச்சனை இல்லை. நாங்க ஒரு லட்சியத்திற்காக, ஒரு மோசடியை எதிர்த்து, எங்களுடைய நில பறிப்பை எதிர்த்து, எங்களுடைய வாழ்வாதாரத்தை எதிர்த்து, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக குரல் எழுப்புகிறோம். சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக நாங்கள் குரல் எழுப்புகிறோம். ஆகவேதான் எங்களுடைய நியாயம். அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி எங்களிடம் உண்மை இருக்கிறது. அந்த உண்மை ஜெயிக்கும் இல்லையா? உண்மைதான் ஜெயிக்கும். சட்டத்தின் பிரகாரம் அந்த உண்மையை பெறுவதற்கான போராட்டத்தில் உங்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதும் துணை நிற்கும். இது வந்தோம் போனோம் நாளைக்கு முடிஞ்சிரும் அப்படி நாங்க வரவே இல்லை. மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பன்னாட்டு கம்பெனிகள் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறது. அதே போல திருநெல்வேலி மண்ணை, திருநெல்வேலி மக்களுடைய உரிமையை இந்த 2 பேர் இசைவாணியும் சிவகுமாரும் தீர்மானிக்கிறார் என்று சொன்னால் நாம் அனுமதிக்க முடியாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் அவ்வளவு பேரும் அமைதியாக காவல்துறைக்கு ஒத்துழைத்து கைதாவோம். நமது நிலங்களை பெறுகிறவரை நமது போராட்டத்தை தொடர்வோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலம் முழுவதும், நாளை சட்டமன்றத்திலும் மாநிலம் முழுவதும் நமது கைதுக்கு எதிரான போராட்டத்தை உருவாக்குவோம். மாநில பிரச்சனையாக இதை மாற்றுவோம். நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைதியாக கைதாவோம். நன்றி, வணக்கம். மார்க்சிஸ்ட் கட்சி துணை நிற்போம். மார்க்சிஸ்ட் கட்சி துணை நிற்போம். வெல்லட்டும் வெல்லட்டும் நில உரிமை போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும். கோரிக்கைகளை
வழங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் உரையாற்றுவார். நம்ம சேனல் லைவ் சொல்லி கொடுக்காங்க. வெள்ளை யானை இப்படி பிடிக்க பண்ணியா மேலே கை வைக்காத கேமரா மட்டும். ஆமாம், ஷேர் பண்ணிக்கலாம். கைதான் கைதான் வருவாய் துறையே, வருவாய் துறையே, வருவாய் துறையே, வருவாய் துறையே. மக்களுக்கு அதிகாரிகளா, மக்களுக்கு அதிகாரிகளா, ஜோன்ஸ் கம்பெனி முதலாளிக்கு செய்வதுதான் வேலையா? ஜோன்ஸ் கம்பெனி முதலாளிகளுக்கு, ஜோன்ஸ் கம்பெனி முதலாளிக்கு சேவை செய்ய அதிகாரியா? தமிழக அரசே, தமிழக அரசே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. போலியாக பட்டா போட்ட, போலியாக பட்டா போட்ட பாராளுமன்ற தாசில்தார் மீதும் தலைமை அறிவியலாளர் மீதும் நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. கைது செய்து நடவடிக்கை எடு. என்ன விசாரணை, என்ன விசாரணை? ஒரு மாதம் ஆகி போச்சு. போலி பட்டா போட்டு அதிகாரிகள் மீது விசாரணை. என்ன விசாரணை, என்ன விசாரணை? ஒரு மாதம் ஆகி போச்சு. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக அரசே நடவடிக்கை எடு. போக மாட்டோம், போக மாட்டோம், போக மாட்டோம், போக மாட்டோம். எங்கள் நிலை, எங்கள் நிலம், எங்கள் நிலம், எங்கள் நிலம் உறுதிப்படுத்தும் வரை போக மாட்டோம், போக மாட்டோம். வெள்ளட்டும், வெள்ளட்டும். நில உரிமையை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான மக்களின், ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் மீது நடவடிக்கை எடு. தலைமை நிலைய சர்வே மீதும், தலைமை சர்வே மீதும் நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. கைது செய்து நடவடிக்கை எடு. விடமாட்டோம், விடமாட்டோம். எங்கள் நிலம் எங்களுக்கு, எங்கள் நிலம் எங்களுக்கு. கிடைக்கும் வரை விடமாட்டோம், கிடைக்கும் வரை விடமாட்டோம். தமிழக அரசே, தமிழக அரசே, மாவட்ட நிர்வாகமே தூங்காதே, தூங்காதே. எங்கள் நில பிரச்சனையில் தூங்காதே, தூங்காதே. ரத்து செய், ரத்து செய். போலியாக போடப்பட்ட, போலியாக போடப்பட்ட எல்லாரும் பணம் கொடுத்திருக்கிறோம். பல திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கனவு பகல் கனவாகத்தான் ஆளுமை தவிர அந்த ஒருவரையும் நிறைவேறப்போவது கிடையாது. இங்கே ஆரோக்கியமாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அங்கன்வாடி சகோதரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து உழைப்பு மக்களுக்கு எதிராக போராட்டங்களும் தான் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. தவிர இந்த மக்களுக்கான போராட்டங்களுக்கு தீர்வு எட்டப்படாத நிலைதான் இங்கே இருந்து வருகிறது. ஆரோக்கியமாக மக்கள் மட்டுமல்ல, அது அருகிலுள்ள சிறுந்து பற்றியும் இதே நிலைதான்
குளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் நீண்ட ஆண்டு காலமாக தூர்வாரப்படாமல் இருந்து வருகிறது. அந்த பகுதி மக்களோடு இணைந்து தமிழ்நாடு வேளாளர் உறவின் முறையும் இங்கே இருக்க மாவட்ட நிர்வாகத்திடம் குளத்தை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்தோம். ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகமானது அந்த கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. காரணம் என்னென்றால் அங்கேயும் பாதிக்கப்படுவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள், அங்கேயும் புரட்சியாக இருந்து வருவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள், அங்கே விவசாயம் பாதிக்கப்படுவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் நிலைகள். கடைசியில் என்னன்னு பார்த்தா இதே தாசில்தார் திருட்டுப்பட்ட விசைவாணியம்மா அங்கேயோ குளத்தில் நீர்பிடிப்பு குளத்தில் ஒரு 12 பட்டா சட்ட விரோதமா கொடுத்துருக்கு. அந்த சட்ட விரோதமா பட்டா கொடுத்ததுனால அந்த குளத்தை தூர்வாருன்னா பட்டாக்களை ரத்து செய்யணும். பட்டாக்களை ரத்து செஞ்சா ஆரம்பிச்சுக்காரங்க சும்மா விட மாட்டாங்க. இந்த அம்மா அரசு கொடுக்கிற சம்பளத்துக்காக வேலை பார்க்கலாம், இல்ல ஆளுங்கட்சிக்காரங்களும் நில மாநிலங்களும் கொடுக்கிற லஞ்ச பணத்துக்கு வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல. தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் ஆரோக்கியமான மக்களின் கோரிக்கைக்காக சமரசம் இல்லாமல் தொடர்ந்து போராட்டி வராங்க. கடைசியா பிஎம் சட்டம் பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை கலந்து கொண்டது. அப்பொழுது இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கு 10 நாட்கள் கெடு கொடுக்கப்பட்டது. கெடு கொடுத்தும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை. எப்படிங்க ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது 10ஆம் நாட்கள் எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்னா இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள் அந்த லட்சணத்துல இங்க வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த ஜோன்ஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் இது என்னென்னலாம் சில காப்பீட்டுன்னு தெரியல. ஏற்கனவே குடியமரத்தை சார்ந்த இந்த சரவணங்கிற ஒரு உயிர் இந்த நில பிரச்சனைகளுக்காக பலி கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வடிவமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் போராடி வந்த நிலையிலும் இங்க இருக்கிற அரசு என்ற காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. தமிழக முதல்வருக்கு இந்த போராட்ட களத்திலிருந்து தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் வழிமுறை சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சார்பிலும் ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பிலும் இங்க இருக்கிற சிலந்திப்பட்டி தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பிலும் நாங்கள் ஒன்றை ஒன்று மற்றும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நீங்க இந்த மாபியா கும்பலுக்கு உங்க ஆட்சியில் இருக்கிற இந்த பாடநூலை தாசில்தாரு, இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், தலைமை நிலைய சர்வேயரு அவங்களோட துணையோட இங்க மாற்றப்பட்டுள்ள போலி பட்டாக்களை நீங்க கூடிய விரைவில் ரத்து செய்யணும். இல்லைன்னா இந்த 5 சட்டமன்ற தொகுதியிலும் இதே ஆரோக்கியமாக தேவேந்திர குல அங்கன்வாடி சகோதரிகள் அனைவரையும் திரட்டி உங்கள் ஆட்சி மீண்டும் இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு பெறாத வர மாபெரும் மக்கள் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரை என்பதை முன்னிற்கும் என தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மண்டபாட்டு பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார்கள். சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு பாதிப்பு என்றால் ஓடோடி வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் அவர்களோடு தோளோடு தோல் நின்று இந்த மக்களை பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற அனைத்து நூல்நிலை அமைப்புகளுக்கும் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து
அந்த அப்பேற்பட்ட சமூகத்தை பழைய நிலைமைக்கு நீங்க கொண்டு வர நினைச்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம். சட்டமன்ற தொகுதி 5 தொகுதியில் வந்து திமுக ஆட்சி டோக்கன் என்பதற்காக சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட நிர்வாகமும் அந்த தாசில்தார் சர்வே வந்து இந்த அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அப்ப இந்த மக்களுடைய வாக்கு உங்களுக்கு தேவை இல்லையா? இந்த மக்கள் எப்ப எத்தனை போனாலும் பரவாயில்லை, அவங்க 500 ரூபாய் 200 ரூபாய் நீங்க கொஞ்சமா சிந்திக்கமா. ஓட்டு கொடுத்தா 1000 கொடுத்தா 500 கொடுத்தா 2000 கொடுத்தா இது ஓட்டு போடுற சுவாதமா திங்கிறீங்களா? இதெல்லாம் ரூபாய் ஓட்டு போடுறாங்க செருப்பு போட்டு அடிக்குமா? பரதேசி போயிடுவோம். தேவேந்திரோட வேளாண் சமூக பேரான்னு கேட்டு வெட்டுவான், சும்மா படுத்துக்கிறத வெட்டுறான். இன்னைக்கு அவனை பண்ணையா இருக்காருவான். சோறு தான் திங்கிய அவன் வீட்டில் போய் எங்க அப்பா போய் படுத்துருக்க 10 பேர் சோறு பிஎத்துக்கான பண்ண போயிடுவான். நீங்க கொஞ்சமாவது மான ரசத்தோட வாருங்கடா, கொஞ்சமாவது மான ரசத்தோட வாருங்க. அப்படின்னா உங்க நிலம் பாதுகாக்கப்படும், உங்கள் உயிர் பாதுகாக்கப்படும், உங்கள் உடமைகள் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா எங்க ஐயா எனக்கு ஏதாவது செய்வாரு அப்படின்னு சுகபோகத்தை பார்த்து போய் ஊருக்குள்ள வராத. இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறத ஒரு நிப்பாட்டுங்க. நீங்க 500 1000 உங்களுக்கு எத்தனை நாள் காணுது? 1 மணி நேரத்தில் உங்களுக்கு காணாம போயிடும். பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்துக்கிட்டு செருப்பை வந்து ஆர்த்தி எடுத்து சேர்த்து அடிங்க. என்ன மாதிரி நீங்க உங்களால தான் இன்னைக்கு நீங்க தான் 500 1000 வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு நீங்க தெருவில் வந்து பிச்சை எடுக்க மாதிரி வந்துட்டு போறோமே. காத்திருப்பு போராட்டம் கரெக்ட் தான். ஆனா இதே தொழிலே தொடரக்கூடாது. இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கிறதா? மாவட்ட ஆட்சியர் காலவரையிட்ட உண்ணாமல் இருப்போமா? செத்து போவோம். இந்த மக்களுக்காண்டி செத்து போவோமா? சாப்பிடாம தண்ணி குடிக்காம நம்ம பட்டினி இருந்து இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போறோம்? இந்த மக்களுக்காக நம்ம வாழணும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த படியை பிடிச்சிட்டு தெருவா நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுனா நாங்கள் சாவதை வேணாம் நினைக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலவரையிட்ட உண்ணாவிரத போராட்டம் இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் நம்ம இருப்போமா? அது எந்த மாற்றுக்கிறதுல இந்த மக்களுக்காக என்னன்னாலும் தமிழர் ஆட்சி கழகம் எப்போதும் உங்களுக்கு துணையா இருக்கும். எங்களுடைய தலைவர் சார்பாக எப்போதும் உங்களுக்காண்டி குரல் கொடுப்பார். நன்றி தலைவர் மண்டபாட்டு பாட்டுகளுக்கு போராட்டம் வெல்லட்டும். தோற்றதில்லை தோற்றதில்லை போராட்டங்கள் தோற்றதில்லை, வென்றதில்லை வென்றதில்லை அடக்குமுறை வென்றதில்லை. சிந்தாபாத் சிந்தாபாத் மார்க்சிஸ்ட் கட்சி சிந்தாபாத். அப்படியே வாங்க, அப்படி எழுந்திரிங்க, பெரியவங்க அப்படி எழுந்திரிங்க, எங்க அப்படி கலரோட வாங்க. வெள்ளத்தும் வெள்ளத்தும் தமிழக அரசு நடவடிக்கை எடு. ஆரோக்கிய நகர்ப்புறம் மக்களின் நிலங்களை அபகரித்த மோசடி கும்பல்கள் மீது நடவடிக்கை எடு. கைது செய் பாளையங்கோட்டை தாசில்தார் தலைமை சர்வேரை கைது செய். தடுத்திடு. மாவட்ட நிர்வாகமே நிலங்கள் பறிப்போவதை ஏழை மக்களின் நிலங்கள் விவசாயிகளின் நிலங்கள் பறிப்போவதை தடுத்திடு. விடமாட்டோம். ஆரோக்கிய நகர்ப்புறம் மக்களின் விவசாயிகளின் நிலங்கள் பறிப்போக
ரத்து செய் ரத்து செய் தமிழக அரசு நிர்வாகமே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் போலியாக போடப்பட்ட சட்டங்களை ரத்து செய் சட்டங்களை ரத்து செய் அனுமதியோம் 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 நில கொள்ளைகளை அனுமதியோம் நில கொள்ளைகளை வெள்ளட்டும் வெள்ளட்டும் வெள்ளச்சோம் வெள்ளச்சோம் மக்களின் ஆரோக்கிய நலன் மக்களின் நில உரிமை போராட்டம் வெள்ளட்டும் மகளிர் எவ்வளோ ஆயிருக்கு பின்னாடி எல்லாரும் சீட்டில் உட்காருங்க சீட்டில் உட்காருங்க வெளியே தபால் அனுப்பிட்டாங்க. சட்டங்களை ரத்து செய் கைது செய் பாளையங்கோட்டை தாசில்தார் பாளையங்கோட்டை தாசில்தார் இசை வாணியை கைது செய் இசை வாணியை கைது செய் கைது செய் கல்லை மழை சொல்றீங்க கைது செய் தமிழக அரசு காவல்துறை பாளையங்கோட்டை தாசில்தார் இசை வாணியை கைது செய் கைது செய் பாளையங்கோட்டை சர்வேயர் சிவகுமாரை கைது செய் தமிழக அரசு நடவடிக்கை கைது செய் பாளையங்கோட்டை தாசில்தார் இசை வாணியை கைது செய் பாளையங்கோட்டை சர்வேயர்